வணக்கம் யூரோபன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் ஒரு 7 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ஆஃப் மை லைஃபோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதில் விட்டுருந்தேன் அப்படின்னா நம்ம டே பார்த்திங்கன்னா சுரேந்திரப்பா நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கணும், நீ எனக்கு கொடுத்துருக்க பதிலுக்கு நான் அவனுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருந்திருப்பான். இதில் தான் போன எபிசோட் முடிச்சிருந்தேன். சரி வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஓகேவா? ஹெட்செட்டை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபீஸில் சுகா பார்த்தீங்கன்னா உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம ஜின்னுக்கிட்ட, டே அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரியலடா அப்படின்ட்டு சுகா ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜின்னு ஸோ இவனுங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறது இருக்கேன். யோபா முடியலடா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? என்னத்துக்கடா இதே சொல்கிறதே சொல்லிக்கிட்டு இருக்க டேப் ரெக்கார்டர் மாரி? டேய் இல்லைடா, அன்றைக்கி தயவுக்கு ஹெல்ப் பண்ணேன், அது அவளுக்கு தெரியுமான்னு கூட தெரிலடா. ஸோ செஞ்சு காட்டுன மாரி பேசுடா. அவளே அவனை ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவளே புரிஞ்சுப்பா. டே மச்சான் இன்னைக்கு காலையில் பேசினேன்டா. சரி என்ன சொன்னான்? இன்னைக்கு காலையில் நான் சரி நம்மளே பேச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு, ஹாய் குட் மார்னிங், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சரியாக கட்டிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி பேசினேன்டா. நான் ஆன்சர் பண்ண மட்டும்தான்டா நான் கீழே கேட்டால் மட்டும்தான்டா ஆன்சர் பண்ணுறா. அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? சரி உன்கிட்ட என்ன மூட்டில் பேசினா? நார்மலாக தான் பேசினேன். சரி வேறு என்ன நடந்துச்சு? இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா கேட்டான். நல்லா இருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான்டா. அப்போயும் எனக்கு தெரிலடா. சரி இன்னைக்கு நீ வீட்டுக்கு போய்ட்டு அம்மாட்ட சொல்லு, தயவுக்கு காசு கிடச்சிருச்சா அப்படின்னு ஏதாவது இப்படி உனக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நீ உனக்கே தெரியும் அம்மாட்ட எப்படி பேசணுன்னா, தயவுக்கு காசு கொடுத்தா அவனுக்கு போதுமா அந்த மாதிரி நீ பேச, அப்போ தான் அவனுக்கு தெரியும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அட்லீஸ்ட் அப்படியாவது உனக்கு புரிஞ்சுப்பா. நீ சொன்னதும் கரெக்டு தான். சரி எனக்கு ஒரு கேள்வி. என்ன? சரி நீ நான்சி பற்றி விட்ட சொன்னியா? அது ஐயோ இப்படி கேட்டுட்டானே நான் என்ன சொல்கிறது? சொல்கிறா. ஃபஸ்ட் நைட் அன்றைக்கே சொல்லிட்டேன்டா. அதுக்கு அவள் என்ன சொன்னா? ஓ அப்படியா, டேக் அ டைம், நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நான் இப்போ இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்ட்டாடா. அவகிட்ட சரி எனக்கு மூவ் ஆனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அட்லீஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம்ல, அப்படியாவது அவங்கள்ட்ட நல்லா பேசியிருந்துருப்பாள். ஸோ இவனுங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இருக்க அப்படின்ட்டு ஜின்னு இங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்குறாரு. அப்போ நம்ம சுகா சொல்கிறாரு, டே இப்போ தான்ட்டா எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி 1 மந்த் ஆகுது, இன்னும் ஹனிமூனுக்கெல்லாம் போகலடா. அதே உனக்கு இப்போ தான் தெரியுதா? நீ பேசாமல் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த ஆஃபீஸை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. டேய் நான்லாம் கல்யாணம் ஆகி அடுத்த நாளே எங்கள் ஒய்ஃபை ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம சுகாக்கு, டேய் என்னடா பண்ணுறது, டேய் ஏதாவது பண்ணி தொலைடா, ஏன்டா ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க, நீ போய் நீ அவகிட்ட இன்றைக்கி பேசு சரியா, நான் சொன்ன மாரி செய், அப்புறம் அவகிட்ட சொல்லு நம்ம பிளான் பண்ணலாம், ஏதாவது ஹனிமூன் போகிறதுக்கு ஏதாவது பிளான் போட்டு தொலை அப்படின்ற மாதிரி ஜின்னு இருக்கிறாரு. அப்போ நம்ம சுகா சரி மசா நீங்கடா போனோம் ஹனிமூனுக்கு, ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறா. டேய் ஏதாவது ஒரு ரொமான்டிக்கான ஒரு கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வா, ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்போ அவ்வளோ மனசை விட்டு பேசுவான், நீயும் பேசலாம். ஸோ நான் சொல்லி கொடுக்க வேணாண்டா, ஏன்டா இப்படி 5 வயசு பாப்பா மாரி பண்ணுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறாரா. அப்போ நம்ம சுகா சொல்கிறாரு, இல்லைடா எனக்கு இது ஃபஸ்ட் டைமில், அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இப்போ தான் நான் அவட்ட பேசினதே இல்லையா, அதான் ஏதோ நான் 10 15 கல்யாணம் பண்ண மாதிரி என்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், நானும் ஃபஸ்ட்டு கல்யாணம் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜின்னு. அதெல்லாம் பேசலாம், அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், உன்னை கடிச்சு அப்படி சாப்பிட்ற மாட்டான் அப்படின்ற மாதிரி ஜின்னு. சரிடா இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் சொன்னது செய்டா ராசா, எப்பா விட்டுடா ஆளை விட்டுடா அப்படின்ட்டு சாப்பா நம்ம ஜின்னு சொல்கிறாரு. சரி இதெல்லாம் நீ பண்ணு. தயங்க எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, அவனுக்கு ஓகே தான், தெரில, அன்றைக்கி அவர்கிட்ட பேசினதுலேருந்து அவன் ரொம்ப ஒரு மாதிரி லூஸ் மொத்தம் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி.
ஓ அப்படியா, சரி சரி. நம்ம எங்கே எங்கே போகலான்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்ற மாரி, கொஞ்சம் யோசி அப்படின்ற மாதிரி. எப்பா ஆளை விடு, நீ தனியாக யோசிச்சுக்கோ, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஏதோ கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னல, அதை போய் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், உத்தரவு வாங்கிக்கிற ராசா அப்படின்ற மாரி நம்ம ஜின்னு. சரி போ போ அப்படின்ட்டு இவர் அனுப்பி விட்டுறாரு. ஜின்னு போயிடுறாரு, இதான் சான்ஸ் அப்படின்னு. நம்ம சுகா வந்துட்டு என்ன இடம், எங்கே போனால் அவள் பேசுவா, அவளுக்கு என்ன ஊருக்கு பிடிக்கும்னு கூட தெரியலையே அப்படின்ற மாரி இவர் யோசிச்சுட்ருக்காரு. மீன் அப்படியே இந்த பக்கம் நம்மளோட சொங்கி இங்கே உட்காந்து நம்மளோட ஹெவான் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் இந்த பேண்ட்ரி இருக்கும், அந்த பேண்ட்ரியில் உட்காந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மனுஷனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையானே தெரியலடி, ஏன்னு தெரில. ஆனால் என்ன இன்றைக்கி அதிசயமாக காலையிலே வந்து ஹாய் குட் மார்னிங், இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ப்ரெக்ஃபாஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாடி. ஆனால் போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலடி. ஐயோ அவர் தான் நர்வஸில் சொல்லியிருப்பாருடி அப்படின்ற மாதிரி இங்கே ஹெவான் பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மனுஷனுக்கு அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினப்பில் இருக்காரா இல்லையான்னு கூட தெரில. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுடி, என்னை விட அந்த ஆஃபீஸ்ன்னு தான் அலையாரு, பேசாமல் என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கா அதை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த ஆளுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லைன்னு நினைக்கிறேன்டி. இங்கே இன்னும் ஒரு ஃபால்ஸ் மேரேஜ் வேறையா, ஸோ அதனால் அவருக்கு எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. யார் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. வாட்ஸ்அப்பில் தான் வந்து பார்க்குறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஹெவான் வந்துட்டு என்னடி அவர் தாண்டி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்ன அவர் தான் அனுப்பியிருக்காரா? என்ன அனுப்பியிருக்காரு? ஹாய்ன்னு அனுப்பியிருக்காருடி. சரி இப்போ நீ எதுவும் அனுப்பாத, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணு. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, கனவு கட்டுட்டு என்னடி சொல்கிற, அதையாவது உருப்படியே செய்யடி, அதுலேயாவது கொஞ்சம் சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு சொல்கிறா. ஸோ 10 நிமிஷம் அப்படி ஃபினிஷ் ஆகுது. இப்போது சொல்கிறா சரி இப்போ ஒரு மெசேஜ் போடு அப்படின்ட்டு. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் மெசேஜ் போடுறீங்க ஹாய் அப்படின்னு. அவ்வளோ நேரம் அவர் யோசிச்சுருந்துருப்பார், இவன் என்ன அவ்வளோ பிஸியாகவா இருக்கா, ரொம்ப பிஸியாக இருக்கா போல் அப்படின்ட்டு. அவர் பார்க்குறாரு, நீங்கள் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி மெசேஜ் போடுறாரு. நீங்கள் இல்லை இப்போ தான் பிரேக்கில் இருந்தேன், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி. அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ரூமில் உட்காந்து பேசலாமா, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாரி அவர் போடுற ஒரு மெசேஜை. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, சரி அப்படின்னா இன்றைக்கி ஹவ் பட் இன்றைக்கி நம்ம வெளியே போய் டின்னர் சாப்பிட்லாம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்னடி அனுப்புறது, இதாவது அனுப்பி தொலைடி, சரி ஓகே அப்படின்றீங்க. அவருக்கு ஒரே ஹாப்பி, நீங்கள் டின்னருக்கு வரீங்க அப்படின்ன உடனே. ஓ சரி சரி, நானே வந்து அதை பிக்கப் பண்ணுறேனே. சரி சரி, நீ கொஞ்சம் பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், ரெடியாக இரு நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு மெசேஜை போட்ட ஒரு மனுஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜும் அனுப்பலை. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க பேனு, என்னடி ஆச்சு, அவர் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். சூப்பர், இன்றைக்கி நல்லா மனசு விட்டு பேசுகிறதா இருந்தால் பேசிடு ஓகேவா, எதையும் உள்ளே போட்டு குழப்பிக்காத ஓகேவா. சரி அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சொங்கி வந்து யோசிச்சுட்ருக்குறா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 5 o'clock ஆகுது. நீங்கள் சுகாக்காக அவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் நிசாரி தான் கட்டிட்டு போயிருப்பீங்களே, நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸ் எல்லாம் மேக்கப்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. சுகா அவரோட காரில் வராரு. வந்த உடனே அதிசயமாக அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. ஹாய் அப்படின்றாரு. நீங்கள் இவருக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. வந்து ஏறு அப்படின்ற மாதிரி அவர் காரில் ஏற சொல்கிறாரு. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, என்ன அந்த மனுஷன் இவ்வளோ எஃபர்ட் போடுறாரா, என்ன நடக்க போகுது தெரியலையா அப்படின்ற மாரி நீங்கள் எக்ஸைட்டாக இருக்கீங்க. ஆனால் வெளியே காமிச்சிக்கல. நீங்கள் சொல்கிறீங்க என்ன விஷயம், என்ன பேசணும்னு சொன்னீங்க, அதை நான் அங்கே போய் பேசுகிறேன், ரொம்ப பசிக்குதா, சரி போகலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு டின்னர் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஓகேவா. அவர் வந்து உட்காந்துட்டு மெனு கார்டெலாம் பார்த்துட்டுருக்குறாரு. ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்ற மாரி. நீங்கள் மெனு பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றீங்க. அப்போது அந்த வெயிட்டர் வராங்க. சொல்லுங்கள் மேம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க. சுகாவும் அவருக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுறாரு.
ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் சாரீ கட்டியிருப்பீங்க ஓகேவா? ஒரு பிளாக் சாரீ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸை வந்து டேபிளில் வச்சுட்டு அவர்கிட்ட கொஞ்சம் லீன் பண்ணி கேட்குறீங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம்? என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. என்னது? நீங்கள் லீன் பண்ணி அவர்கிட்ட வரவும், நீங்கள் அவரு கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுறீங்க ஓகேவா? நீங்கள் ஒரு சாரீ கட்டிட்டு அழகா அதுக்கேற்ற மாரி சிம்பிளாக போயிருப்பீங்க. ஆனால் அவரோட கண்ணுக்கு நீங்கள் அவ்வளோ அழகாக தெரியுறீங்க. அவரோட மைண்ட் வாய்ஸு, என் கண்ணுக்கு என் பொண்டாட்டி இன்னைக்கு இவ்வளோ அழகாக தெரியிறாளே! டேய் சுகா, அவள் என்னமோ கேட்டா, நீ என்னடான்னா பைத்தியக்கார மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்க. அ அ அ எ என்ன சொன்னீங்க? இல்லை என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். அது இல்லை, நம்ம மேரேஜ் பண்ணி 2 மந்த்ஸ் ஆகுதா, அதான் நம்ம வேறு ஹனிமூனுக்கு போகலை, அதான் ஒரு ஹனிமூனுக்கு போயிட்டு வரலான்னு யோசிக்கிறேன், அதான் எங்கே போகலான்னு பேசத்தான். உங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம சொங்கிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த மனுஷன் தான் அப்படி பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கு உள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்குது. என்ன அதை நானே கேட்டிருந்துருப்பேன். ஒரு வேளை மூவ் ஆன் ஆகிட்டாரா என்ன? தெரியலையே. நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நானே கேட்குறப்போ இது என்னடா அதுன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. நீங்கள் நான்சி கிட்டேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்களா? நான் கேட்கக்கூடாது, பிகாஸ் அது உங்கள் பர்சனல் அண்ட் பாஸ். ஹே, எனக்கும் உனக்கும் என்ன பர்சனல்? நீ என்னோடய ஒய்ஃப் டி. உன்கிட்ட தான் நான் அதெல்லாம் சொல்லிட்டேன்ல. இன்னும் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீ கேட்ட எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் அவளை பற்றின தாட்ஸ் எதுவும் எனக்கு இப்போ வரமாட்டேங்குது. அதுதான் சொல்லணும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. தெரியல, அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க ஐம் ஹாப்பி தட் யூ ஆர் மூவிங் ஆன். அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல? நம்ம சுகாவோட மைண்ட் வாய்ஸு, இதைத்தானே நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், டே யுங்கி சாதிச்சிட்டடா அப்படின்ற மாதிரி மனசுகளை நினச்சிக்கிட்டு வெளியே ஷூர் சங்கி. சரி, உனக்கு ஏதாவது ட்ரீம் ஹனிமூன் டெஸ்டினேஷன் இருக்கா? ஏன்னா எனக்கு அப்படி எதுவும் பெருசாக இல்லை. உனக்கு இருக்கா? சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு எல்லோரும் மாதிரி தான், எனக்கு இந்த மால்டீவ்ஸ்க்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. இந்த பிஸ்னஸ் ட்ரிப்புக்கெல்லாம் போயிருக்கேன் வேறு ஊருக்கு. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு, பிஸ்னஸ் ட்ரிப்ஸு எதுவுமே வந்து இந்த ஊருக்கு வந்து போனது இல்லையா. ஸோ அதனால தான் சரி நம்ம ஹனிமூன் டெஸ்டினேஷன் தான் இதை மாற்றிக்கலான்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். பட் போகலாம்னு பிளான் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட சுகா சொல்லிகிட்ருக்காரு. ஐ மீன் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கும்போது அவர் ஃபோன் எடுத்து நோண்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. என்ன இந்த மனுஷன் நம்மளை கேட்டுட்டு இவர் பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்ருக்காரு. என்ன தான் நினச்சிட்ருக்கான் இவனை புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்ருக்கீங்க ஓகேவா? அப்போது நீங்கள் சொல்கிறீங்க இங்கே மால்டீவ்ஸ் தான் யோசிச்சுருக்கேன், உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் சொல்கிறீங்க இதை தான் யோசிச்சு வச்சுருக்கேன், போகலாமா? வேறு ஏதாவது நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்களா? நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே ஃப்ளைட்டு உனக்கு. ஓகே, போகலாமா? என்ன இவ்வளோ குயிக்காவா? ஏதாவது இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்கா உனக்கு? இல்லை யுங்கி, நான் லீவ் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அப்படிலாம் எதுவும் பெருசாக இல்லை. ஓ ஓகே, மால்டீவ்ஸ் போகலாம். ஷூராவா? ஹாப்பியா? ஹாப்பி. சரி, ஃபுட்டு வந்துருச்சு, சாப்பிட்லாமா அப்படின்ட்டு இங்கே நீங்களும் நம்ம சுகா வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் சுகா கிட்ட சொல்கிறீங்க, என்னடா ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் அது மாதிரி சந்தோஷத்தில் சொல்கிறத அவனால் ஃபீல் பண்ண முடியுது. அவன் வந்துக்கிட்டு சரி ரொம்ப எக்ஸைட்டட் ஆகாத, நீ உட்காந்து முதல்ல சாப்பிடு ஓகேவா? அதுக்கப்புறம் என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், என்னெல்லாம் போய் பண்ணலான்றதை பற்றி நம்ம யோசிக்கலாம் ஓகேவா? அப்படின்ற மாரி அவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்தமாதிரி டைமென்ஷனில் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவங்க இப்படிலாம் பேசவும்.
இப்போது சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் அம்மா ஐ மீன் யூங்கியோட அம்மா, அடடே 2 பேரும் என்ன ஒன்றா வந்தீங்களா? ஆமாம்மா. ஓ சரி சரி, ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? நாங்கள் 2 பேரை சாப்பிட்டு தான்மா வரோம். ஓ சரி, டீ காஃபி ஏதாவது? எதுவும் வேண்டாம்மா. சரி, எனக்கு கொஞ்சம் கிச்சனில் ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே உட்காருங்க அப்படி சொல்லிட்டு அவங்க உட்கார சரி போயிடுறாங்க. அப்புறம் சுகா வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லணும்ல இங்கே டேயோங்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி. அம்மா என்னடா டேயோங்க்கு காசு ரிசீவ் ஆச்சா? நான் உனக்கு கேட்டேன், அவனா ரிப்ளை எதுவும் பண்ணலை. அதான் உங்ககிட்ட ஏதாவது அண்ணன் அனுப்பின மணி எனக்கு கிடச்சிருச்சின்னு ஏதாவது சொன்னானா? சொன்னேன்டா, அவனுக்கு கிடச்சிருச்சான் அப்படின்ற மாரி இங்கே பேசிகிட்டு இருக்கவும் அப்போ தான் சுகாக்கு அப்போ தான் நம்ம அவளுக்கு தெரியட்டும் நம்ம தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி. நீங்கள் இவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க, வெளியே நினச்சிக்கல. நீங்கள் வந்துட்டு என்ன மணி? இல்லை, அவனுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொடுக்கறதுக்கு தான். இவ்வளோ நாள் அப்போ நீங்கள் கொடுக்கலையா? இப்படி கேட்குறாள். இல்லை அப்படி இல்லை, அவனுக்கு அதான் மூவி பண்ணணுன்னு இருக்கான்ல, அதுக்கு ஏதாவது மணி வேணும்னா அதுக்கு தான். ஓ சரி சரி அப்படின்ட்டு இங்கே டைம் போகுது ஓகேவா. ஒரு மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து தூங்க போகிறீங்க ஓகேவா. நைட்டு 10 o'clock ஆக போகுது ஓகேவா. நீங்கள் எல்லாம் கீழே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெஃபேக்கு போயிட்டு ஐ மீன் கெஃபேயில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ கெஃபேயும் இழுத்து மூட போகிறாங்க. ஸோ நீங்கள் இழுத்து மூடிட்டு சோவி சொல்கிறா, என்னடி இங்கே நிற்கிற? நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இங்கே உனக்கு என்ன வேலைங்க? 10 மணி, உனக்கு என்ன வேலைங்க? அது எனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன், நீ போயிடுவேல? போயிடுவேண்டி. சரி, வீட்டுக்கு வந்துட்டேன்னா ஒரு டெக்ஸ்ட் போடு. சரி அப்படின்ட்டு நீங்கள் எல்லாரும் உங்களோட கெஃபேல ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் போயிடுறாங்க. நீங்கள் மட்டும் டீக்கு வெயிட் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வால் மேலே சாஞ்சிக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. எங்கே அவனை காணுமே அப்படின்ற மாரி. அங்கேருந்து வரான், அவனோட சைட் பேக் மாட்டிக்கிட்டு ஹாய் அப்படின்ட்டு நீங்களே வாலண்டியராக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. அவன் வந்துக்கிட்டு என்னது இந்த ஹாயில் என்னமோ இருக்க, நான் தான் சொல்கிறேனே இவ என்னமோ நம்மக்கிட்ட ஃபீல் பண்ணுறாது, என்னன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஹாய், அதிசயமாக இருக்குது, நீலாம் எனக்கு ஹாய் சொல்கிற, ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லலாம், ஆனால் நீங்கள் சொல்கிறியா, அதான் அதிசயமாக இருக்குது. சரி சரி, என்னமோ சொல்லணும்னு சொன்னேன், என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. ஓகே, ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? 2 குட் நியூஸ் இருக்குது. 2 குட் நியூஸா? இதை நான் யார்கிட்டையுமே சொல்லலை, ஃபர்ஸ்ட்டாக உங்ககிட்ட தான் சொல்கிறேன். சரி, என்ன குட் நியூஸ்? நீ ஒரு 2-3 days முன்னாடி சொன்ன தெரியுமா, அந்த தெருவில் போய் உக்காரு, டைரக்டர் ஆயிடலாம் அப்படின்னு. ஆமாம் சொன்னேன், கன்ஃபார்மாக டைரக்டர் ஆகிட்டேன். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை போய் பார்த்தேன், அங்கே எனக்கு ஒரு மூவி கொடுக்குறாங்க. ஸோ எஸ், நான் டெபியூட் ஆக போகிறேன். என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா இவன் உண்மையிலே ஆயிடுறேன்னு சொல்கிறான். நீ உண்மையை தான் சொல்கிறியா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் ஆக்டர்ஸை கூட பார்த்துட்டேன் ஓகேவா. அதுக்கான ஆக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, டெக்னீஷியன்ஸு எல்லாருமே பார்த்துட்டேன். எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் வரேன். உண்மையிலே வா? யார் ஹீரோ, யார் ஹீரோயின்? ஹீரோ வந்து இவர் தான் அப்படின்ட்டு அவன் வந்து ஃபோட்டோ காட்டுறான். இவரா? அவள் ஹீரோயின் அப்படின்றப்போ அவன் ஹீரோயினை காட்டுறான், இவங்க தான் ஹீரோயின்னு. உண்மையவே வா? எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை அவன் காட்டுறான். ஐயோ, இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி இந்த ஸ்ட்ரீட்டில் இருந்ததுன்னு உனக்கு தெரியும்? சும்மா போய் ஒரு க்யூரியாசிட்டியை போய் பார்த்தேன், ஆனால் தெரியாது நீ உண்மையாக தான் சொல்லியிருக்கேன்னு. உண்மையாகவே சொல்கிறியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு இந்த ஆக்டரை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்படி கவலையே படாத, நீ எப்போனா என் செட்டுக்கு வந்துட்டு போ, சொல்லிக்கிறேன் என் ஆளு தான் அப்படின்ட்டு. என்னது? இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான், அவங்க மிகப்பெரிய ஃபேனு, அப்படி தான் சொல்கிறேன். ஓ ஓகே சரி, அவ்வளோதானா? அவ்வளோதான், இது 2 தான். இது நீ உங்கள் வீட்டில் கூட சொல்லலையா? சொல்லலை. ஏன் சொல்லலை? இந்த கனவு நிஜமாகிறதுக்கு காரணமே நீ தானே. உன்கிட்ட மொதல் சொல்லாமல் பின்ன யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்ட்டு உங்களை போட்டு தாக்குறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஒரு கட்டத்தில்.
ஆமாம், உன்னோட பேர் கூட எனக்கு தெரியாது. உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்பாடா, ஒரு நியர்லி ஒரு 1 monthsக்கு அப்புறம் என் பேர் என்னன்னு கேட்குறேன். எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஹாய், நான் தான் கிம் தயாங் அப்படின்றான். நீங்கள் ஓ கிம் தயாங், நல்லா இருக்கு பேர். உன் பேர் எனக்கு தெரியும், ஹன் யோங் ஜென். உனதான் தெரியும்ல. சரி, அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லைல்ல? இருக்குது அப்படின்ட்டு அவன் பேக்லேருந்து என்னமோ ஒன்று எடுக்கிறான். என்னவா எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஏதோ ஒரு பாக்ஸு. என்ன பாக்ஸ் இது? கிஃப்ட் பாக்ஸு. கிஃப்ட் பாக்ஸா? உனக்கு தான். எனக்கா? பிரித்து பாரு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான். என்னது இது? பிரித்து பாருடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் திறந்து பார்க்குறீங்க. உனக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது என்னோடய சின்ன சேவிங்ஸு, அது என்னோடய வருங்கால பொண்டாட்டிக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு சேவிங் அப்படின்றான். உங்களுக்கு அது உன் ஒய்ஃபுக்கு ஏன் எனக்கு கொடுக்குற? ஒய்ஃபை நேரிலே வச்சுக்கிட்டு அவளுக்கான சேவிங்ஸில் அவளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாரி அவன் கேட்குறான். நீ ஃபிக்ஸே பண்ணிட்டியா நான் தான் உன் பொண்டாட்டின்னு? இது ஏதாவது ஒரு லூஸ் இருக்கும், அதுக்கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட வந்து சொல்லாத. நான் உனக்குலாம் செட்டே ஆக மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத, நீ தான் எனக்கானவன். நீ என்னமோ பண்ணி தொலை. எதுக்கு இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குற? எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு மாதிரி என்னடா அது, நமக்காக ஒருத்தவன் உன் பொண்டாட்டிக்கு சேவிங் வச்சிருந்த சேவிங்ஸ்க்காக அதுலேருந்து காசை எடுத்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரேஸ்லெட்டை வாங்கி கொடுத்துருக்கான்றப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஓகேவா? எனக்கு ஒரு படம் கிடச்சிருக்கு, அதுக்கான நல்ல ப்ரொடியூசர்ஸு, ஆக்டர்ஸு எல்லாருமே கிடச்சிருக்காங்க. நீ மட்டும் சொல்லலைன்னா நான் இன்னும் என் வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்திருப்பேன். என் வீட்டில் இன்னும் எனக்கு செருப்படி கொடுத்துட்டு தான் இருந்திருப்பாங்க. என்ன சொல்கிற? உன் வீட்டில் யாருக்கும் நீ டேரக்டர் ஆகுறதுல இஷ்டம் இல்லையா? என் அண்ணியை தவிர. அண்ணியா? எனக்கு ஒருத்தவங்க அண்ணின்னு இருக்காங்க. என்னோட அம்மா. இவங்க 2 பேர் தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மற்ற என்னோடய அப்பாவும் என் அண்ணாவும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ் இல்லை. ஆனால் அன்னைக்கு பேசினதுலேருந்து அண்ணா எனக்கு மணி கொடுத்தான். அந்த மணியில் ஏதாவது எனக்கு ஸ்பெண்ட் பண்ணியா? இல்லை இல்லை இல்லை. அப்பாடா, நீ என்ன அப்படிலாம் பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு ஒன்று பிடிக்கும், அதனால தான் என்னை கனவுகளுக்காக நான் என்ன வேணால் செய்யலான்றது ரெடியாக இருக்கேன். அதான் உனக்காக இவ்வளோ என்னால் கொடுக்க முடிஞ்சது. இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும். டேய், இதெல்லாம் என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லாதடா. இதெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? டிவியில் தான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நேரடியாக என் கையில் கூட எனக்கு கிடைக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்பட்றா? லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உனக்காக அது வாங்கினேன். உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் கையில் நிறைய ப்ரேஸ்லெட்ஸ்லாம் போட்டிருக்கியா, அதான் தோணுச்சு. ஒருவேளை அவளுக்கு ப்ரேஸ்லெட்ஸ்லாம் பிடிக்குமோ அப்படின்னு, அதனால தான் அப்படின்றான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப லேட் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்பணும். சரி வா, நானே ட்ராப் பண்ணுறேன். இல்லை வீடு இங்கே தான், பரவாயில்ல நானே வரேன் அப்படின்ட்டு அவங்கள பைக்கில் ஏற சொல்கிறான். என்னத்தையும் ஏறடி, இன்றைக்கி காலையில் பண்ண மாதிரி தான் பண்ண போறியா? சரி ஏறுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவன் பைக்கில் ஏறிக்கிறீங்க. ஏறிட்டு நேராக அவங்க வீட்டில் தான் போய் விடுறான். விட்டுட்டு நீங்கள் பைக்கிலேருந்து இறங்கிட்டு சொல்கிறீங்க, நீ பண்ணதை என்னால் இன்ன வரைக்கும் ஏற்றுக்க முடியல. எப்படி? ஐயோ, நானும் அந்த காசெல்லாம் எடுத்து வச்சு எப்போ உன்னால் முடிஞ்சது? அதெல்லாம் அப்படி தான், உன்னை சொன்னால் புரிய மாட்டேங்குது. உன்னை போக போக தான் புரியும். நான் என்னை நீ மிஸ் பண்ணால் கூட அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துக்கோ, ஓகேவா? ரொம்ப தான் ஆசை. சரி நான் கிளம்புறேன், பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்றீங்க. பாருறா, ஒரு கேப் டிரைவருக்காக இவ்வளோ ஒருத்தங்க ஃபீல் பண்ணுவாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்னமோ பெரிய டைலாகெல்லாம் விட்ட, என் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்க, என் அச்சீவ்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. இப்படி ஒருத்தவனுக்கு நம்ம நல்லது பண்ணியிருக்கோமேன்ற நினச்சி சந்தோஷப்படுறேன். ஆளை பாரு, சந்தோஷப்படுறாங்களாம். எக்ஸ்கியூஸ் மீ, சரி சரி சரி, நான் உன்னை சும்மா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் அப்படி பண்ணேன். சரி பார்த்து வீட்டுக்கு போ, பாய் அப்படின்ட்டு நீங்கள் உள்ள போகிறீங்க. அவன் வெயிட் பண்ணுறான். நீங்கள் என்ன நினச்சிங்க தெரில, திரும்பி அவன்கிட்ட பார்த்து கேட்குறீங்க. ஒன்று கேட்கணும், என்ன உன்னோட ஃபோன் நம்பர் தெரியா அப்படின்றீங்க. அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேர் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க.
சரி, பார்த்து வீட்டுக்கு போ. பாய் அப்படின்றீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. தக்காளி இதே போதும்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருக்குது. வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறான். சரி, பாய் அப்படின்றீங்க. அவனா பாய் அப்படின்ட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு நேராக போகிறான். அவன் அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா மறையிற வரைக்கும் நீங்கள் வெளியே நின்றுட்டுருப்பீங்க. அவன் போகிற வரைக்கும். போனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. கிஃப்ட் பாக்ஸ்லாம் உங்கள் பேக்குள்ளே வச்சுருப்பீங்க. ரூம்குள்ளே போன உடனே உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். நம்மளால் ஒருத்தனோட லைஃப் வந்து ஒரு நல்ல நிலமையில இருக்கான் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏதோ நம்ம புண்ணியத்தில் எவனோ ஒருத்தன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் உங்களுக்கு ஒருத்தவன் நமக்காக அவனோட பொண்டாடிக்காக சேர்த்து வச்ச சேவிங்ஸ்லேருந்து ஒரு பொண்ணுக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுப்பானா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. இதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட் டைம்ன்றனால தானா எதுவும் புரியலையே. இருந்தாலும் இவன் இப்படிலாம் பண்ணுறது பார்த்தா எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இதோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெசு சலங்கை. வணக்கம், பாய்.